தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகின்றன. தேசிய அளவில் பரம எதிரிகளாக இருக்கும் காங்கிரசும் பாஜகவும் தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளில் களம் காண்கின்றன. இந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது கடந்த முறையை விட 3 தொகுதிகள் அதிகம். மறுபுறம் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது கடந்த முறையை விட 7 தொகுதிகள் அதிகம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் 4 முக்கிய தொகுதிகளில் காங்கிரசும் பாஜகவும் நேரடியாக மோதிக்கொள்கின்றன. காங்கிரஸ் பாஜகவில் வேட்பாளர் குறித்து தற்போது வரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை. இரண்டும் தேசிய கட்சி என்பதால் பல மேசைகள் கடந்து பல ஆலோசனைக்கு பிறகு டெல்லியிலிருந்து உத்தரவு வரும். தற்போது வரை வந்திருக்கும் வேட்பாளர்களின் உத்தேச பட்டியலை இந்த காணொலியில் பார்க்கலாம். தலித் தொகுதி அமர் பிரசாத் ரெட்டி, மொடக்குறிச்சி கிருத்திகா சிவகுமார் அல்லது காயத்ரி, அவினாசி எல் முருகன், திருப்பூர் தெற்கு ஏபி முருகானந்தம், சாத்தூர் நயினார் நாகேந்திரன், திருச்செந்தூர் KRM ராதாகிருஷ்ணன், நாகர்கோவில் பொன் ராதாகிருஷ்ணன், பத்மநாபபுரம் எட்வின் ஜோஸ், குளச்சல் சிவகுமார், விளவங்கோடு விஜயதாரணி, திருவண்ணாமலை அஸ்வத்தாமன், தஞ்சாவூர் கருப்பு முருகானந்தம், புதுக்கோட்டை ராமச்சந்திரன், வாசுதேவநல்லூர் ஆனந்தன் ஐயாசாமி, ராமநாதபுரம் GPS நாகேந்திரன், ராசிபுரம் பிரேம்குமார், மயிலாப்பூர் தமிழிசை சவுந்தரராஜன், ஆவடி அஸ்வின், உதகமண்டலம் போஜராஜன், கந்தர்வ கோட்டை புரட்சி கவிதாசன், திருப்பத்தூர் சோழன் சீதா பழனிச்சாமி, அறந்தாங்கி கவிதா ஸ்ரீகாந்த், மதுரை தெற்கு ராம ஸ்ரீனிவாசன், ராதாபுரம் பாலகிருஷ்ணன், திருவாரூர் பண்ணைவயல் இளங்கோ, மானாமதுரை பொன் பாலகணபதி, கோயமுத்தூர் வடக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அல்லது அண்ணாமலை களம் காண்பார்கள் என சொல்லப்படுகிறது. கோவை வடக்கு அண்ணாமலை போட்டியிட்டால் செந்தில் பாலாஜியை கோவை வடக்கிற்கு மாற்றுவதாக திமுக திட்டமிடப்படுவதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக காங்கிரசின் உத்தேச பட்டியல் கிடைத்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு வரலட்சுமி இளங்கோவன் அல்லது பூர்ணிமா திருமகன், உதகமண்டலம் R கணேஷ், உசிலம்பட்டி பாக்கியநாத் அல்லது PJ காமராஜ், பொன்னேரி மயா கக்கன், ஸ்ரீபெரும்புதூர் செல்வ பெருந்தகை, அறந்தாங்கி ராமச்சந்திரன், கடலூர் KS அழகிரி, மயிலாடுதுறை ராஜ்குமார், காரைக்குடி மாங்குடி, சிவகாசி கலை கதிரவன், திருவைகுண்டம் ஊர்தி அமீர், நாங்குநேரி ரூபி மனோகர், விளவங்கோடு தாரகை கத்பர், கிள்ளியூர் ராஜேஷ்குமார், வேடச்சேரி அமெரிக்கை நாராயணன், ஊத்தங்கரை முருகன், கவுண்டம்பாளையம் மக்கள் ராஜா, ஆத்தூர் அர்த்தநாரி, பெண்ணகரம் தமிழ்குமரன், சிங்காநல்லூர் ராம் மோகன், அம்பாசமுத்திரம் துரைநாடார், கிருஷ்ணகிரி சையத் ஹசீனா அல்லது டாக்டர் செல்வகுமார், சங்கரன் கோவில் செல்வராஜ், மேலூர் CS சுந்தரராஜன் அல்லது ரவிச்சந்திரன், திருவாடானை கருமாணிக்கம், சோளிங்கர் ஆமோ முனிரத்தினம், குளச்சல் JG பிரின்ஸ், துறையூர் கனகராஜ். இந்த தொகுதிகளில் காங்கிரஸ் பாஜக நேரடியாக களம் காணும் தொகுதிகள். முதலில் நாம் பார்க்க போகும் தொகுதி ஊட்டி. இந்த தொகுதி காங்கிரசின் கோட்டையாக கருதப்படுகிறது. கடந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் கணேஷ் வெறும் 5348 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவை வீழ்த்தினார். அதனால் இந்த முறை இங்க போட்டி மிக கடுமையாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் அறந்தாங்கி. இங்கு தற்போது காங்கிரசின் ராமச்சந்திரன் MLA-வாக உள்ளார். கடந்த தேர்தலில் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இவர் இந்த முறையும் காங்கிரசுக்காக களம் இறங்க வாய்ப்புள்ளது. பாஜகவின் கட்டமைப்பு இங்கு சவாலாக இருந்தாலும் போட்டி அனல் பறக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தின் குளச்சல். கடந்த 4 தேர்தல்களாக இங்கு காங்கிரஸ் தான் வெற்றி பெற்று வருகிறது. சிட்டிங் MLA A பிரின்ஸ் கடந்த முறை 24000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவை வென்றார். சிறுபான்மையினர் வாக்கு இங்கு காங்கிரசுக்கு பலமாக கருதப்படுகிறது. இறுதியாக விளவங்கோடு காங்கிரசின் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த இந்த தொகுதியில் கடந்த 2024 இடைத்தேர்தலில் தாரகை கத்பர் வெற்றி பெற்றார். ஆனால் காங்கிரசில் இருந்து பாஜகவிற்கு மாறிய விஜயதாரணி இந்த முறை மீண்டும் இங்கு போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்க பல்வேறு அரசியல் திருப்பங்கள் நாளுக்கு நாள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு தொடர்ந்து அறம் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.